மனதால் சுக்கு நூறாக உடைந்து அவள் வீட்டில் இருக்கும் இயந்திர பொருட்களைப் போல வாழ்ந்து வந்தாள் ரோஹிணி. ரோஹிணி 38 வயது முதிர்கன்னியாக தன்னுடைய ஆசை கனவுகளை வெறுத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவளை மீண்டும் மீண்டும் நோகடிப்பது போல் இருந்தது அவள் அண்ணியுடைய குத்தலான ஜாடை பேச்சு. வாய் திறந்து அதை பற்றி கேட்டால் வீண் விவாதமும் சண்டைதான் வரும் என்பதால் ரோஹிணி அவள் அண்ணியுடைய பேச்சையும் அவள் கோபத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்தாள். அவள் பிறந்த வீட்டிலேயே அடிமை போல் வாழ்வதால் அவளுடைய மனது நீ இன்னும் உயிருடன் வாழ வேண்டுமா என தற்கொலை எண்ணத்தை தான் அதிகமாக தூண்டும். அந்த வீட்டில் அவளுடைய அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, அண்ணனின் குழந்தைகள் என எல்லோரும் இருந்தாலும் ரோஹிணி யாரிடமும் பேசாமல் தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாள். அதற்கு காரணம் அவள் விரும்பிய காதலனை திருமணம் செய்ய விடாமல் அவளை அடித்து துன்புறுத்தி வேறொருவனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்ததால் அதிலிருந்து தப்பிக்க எல்லோர் முன்னிலையிலும் தன் கையை கத்தியால் கிழித்து கொண்டு அந்த திருமணத்தை போராடி நிறுத்தினாள். அந்த கோபத்தில் அவளுடைய அப்பாவும் அண்ணனும் ரோஹிணியை 1 மாதம் வரை அடித்து கொடுமைப்படுத்தி எங்களை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி தலகுனிய வச்சிட்டியடி என்று சொல்லி துன்புறுத்தினார்கள். அவர்களின் கோபத்துக்கு பயந்து 1 வருடம் வீட்டை விட்டு வெளியே வராமல் பயத்தில் முடங்கி கிடந்தாள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தலைகாட்ட ஆரம்பித்தவளுக்கு மீண்டும் துன்புறுத்தல் அதிகமானது. அந்த துன்பமான வாழ்க்கை அவளுக்கு 38 வயது வரை தொடர்ந்தது. ஆனால் அவளுடைய அண்ணன் அவன் விரும்பிய பெண்ணை அவனாகவே திருமணம் செய்து கொண்டு அவன் வீட்டிற்கு கூட்டி வந்தான். அதற்கு அவள் வீட்டில் எந்தவித எதிர்ப்பும் இல்லை. இதில் ஆத்திரமடைந்த ரோஹிணி தன் அண்ணனை பார்த்து, ஏண்டா நான் காதலிச்சவனை கட்டி வைக்க மாட்டேன்னு அடிச்சு கொடுமைப்படுத்தினீங்க, இப்ப நீ மட்டும் ஒருத்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, ஆம்பளை பண்ணா தப்பு இல்ல, பொம்பளை நான் பண்ணா தப்பா என சண்டை போட அப்போதும் ரோஹிணியை அவளுடைய அண்ணன் அடித்து துன்புறுத்தினான். என்னதான் ரோஹிணிக்கு தைரியம் இருந்தாலும் அவளுடைய அண்ணனோடு எதிர்த்து சண்டையிடும் உடல் பலம் இல்லாததால் வழி பொறுக்க முடியாமல் அவளுடைய கண்கள் கண்ணீரை மட்டுமே கொட்டும். ஏன் என் வாழ்க்கையை இப்படி ஆக்கினாய் என்று இறைவனை நினைத்து கொண்டு கண்ணாடி முன் நின்று அழுது தன்னைத்தானே பார்த்து ஆறுதல் அடைவாள். ரோஹிணியை காதலித்தவன் அவளை திருமணம் செய்ய முடியாத விரக்தியில் குடிகாரனாக மாறினான். அவன் எத்தனையோ முறை வீட்டை விட்டு தைரியமா வெளியே வா என அழைத்தும் அவள் வர மறுத்தாள். அதனால் மனதுடைந்து அவளை மறக்க முடியாமல் வேறு பெண்ணை திருமணமும் செய்ய முடியாமல் தவித்தான். இருந்தாலும் என்றைக்காவது ரோஹிணியுடன் சேர்ந்து வாழலாம் என அவன் மனது நம்பியது. பொறுத்து பொறுத்து பார்த்த ரோஹிணி ஓரளவிற்கு தைரியத்தை வளர்த்து கொண்டு இதற்கு மேல் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் நம் வாழ்க்கை வீணாகிவிடும் என்று ஒரு தனியார் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தாள். அவள் ஆசிரியர் படிப்பு படித்திருந்ததால் அவளுக்கு இந்த வேலை சுலபமாக கிடைத்தது. அவளின் திறமைக்கு நல்ல சம்பளமும் வழங்கப்பட்டது. அந்த சம்பளத்தையும் அவளுடைய அண்ணனும் அண்ணியும் ரோஹிணியிடம் கேட்டு சண்டை போட்டார்கள். அவள் தர மறுத்ததும் எத்தனை வருஷமா உனக்கு சும்மா சோறு போடுறது, தண்டச்சோறு தண்டச்சோறு என வசைபாடவும் இதுதான் சமயம் என்று வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் வீட்டை விட்டு செல்லும் போது இவ்வளவு ரோசத்தோட போறவ திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது என அவளுடைய அண்ணி பேசிய பேச்சு அவள் மனதை இன்னும் ரணமாக்கியது. ரோஹிணி நேராக தன் காதலன் வீட்டிற்கு வந்தாள். அவளை பார்த்த காதலன் மிகவும் சந்தோஷப்பட்டு அவளை வீட்டிற்குள் அழைத்தான். கொஞ்சம் லேட்டா வந்திருக்க, முன்னாடியே வந்திருந்தா பாதி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் என ரோஹிணியின் காதலன் வருத்தப்பட அவள் தன்னுடைய பயம்தான் என் நிலைமைக்கு காரணம் என்று அழுதாள். இன்னும் ஏன் அழுகிற ரோஹிணி, என் பக்கத்துல வந்தும் நீ அழுகலாமா என அவள் கண்ணீரை துடைத்தான். பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். ரோஹிணி தன் காதலனை திருமணம் செய்து கொண்டதை அறிந்த அவளுடைய அண்ணன் அவ வீட்டை விட்டு போனது எதுக்குத்தானா என கோவப்பட்டு ரோஹிணியிடம் சென்று சண்டை போட வந்தான். தன் அண்ணனை பார்த்த ரோஹிணி எந்தவித பயமும் இன்றி இனிமே உன் கோபம் செல்லாது, ஒழுங்கா போயிரு, இல்லைன்னா அசிங்கப்பட்டுருவ என்று அவள் மிரட்டியதை பார்த்து அவன் உண்மையாகவே மிரண்டு விட்டான். பிறகு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டான். பயம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை தோல்வியடைய செய்கிறது. தவறு செய்தால் மட்டுமே பயம் கொள்ள வேண்டும். நல்ல முறையில் வாழ பயம் எதற்கு? துணிவு ஒன்றே உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.